வணக்கம். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. வணக்கம். வைகாசி மாத ராசி பலன்களை பார்த்து வருகிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி கடக ராசி. நம சிவாய சிவாய நம. ஓம் நமோ நாராயணாய. வருகின்ற 14/5/2024 செவ்வாய்க்கிழமை அன்று வைகாசி மாத பிறப்பு நடைபெறுகிறது. உங்களுக்கு தெரிந்த ரகசியங்களை வெளியிடாமல் காப்பதில் வல்லவரும் மற்றவர்களுக்கு உதவும் நல்லுள்ளமும் கொண்ட கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிநாதன் சந்திரன் உங்கள் நட்சத்திரங்கள் புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை கொண்டவர் நீங்கள். நட்சத்திர பலன்களை கடைசியாக பார்க்கலாம். இந்த மாதம் உங்கள் ராசிக்கு 3இல் கேது, 8இல் சனி, 9இல் ராகு செவ்வாய், 10இல் புதன் சுக்கிரன், 11இல் லாபஸ்தானத்தில் சூரியன் குரு அமர்ந்திருக்கிறார்கள். புதனும் சுக்கிரனும் இந்த மாதம் லாபஸ்தானத்திலும், செவ்வாய் 10ஆம் இடமான ஜீவனஸ்தானத்திலும் வந்து அமரவிருக்கிறார்கள். லாபஸ்தானத்தில் குவியும் கிரகங்கள் இந்த மாதம் என்றுமில்லாத அற்புதமான பலன்களை வழங்கவிருக்கிறார்கள். குரு சூரியன் சேர்க்கை குரு ஆதித்ய யோகத்தை கொடுக்கவிருக்கிறது. நிதி நிலையை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவுக்கு உங்கள் வருவாய் அதிகரிக்கும். நீங்கள் வேலையிலோ தொழிலிலோ விவசாயத்திலோ எதில் இருந்தாலும் பணவரவு என்பது மிக பெரிதாகவே இருக்கும். தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத வருவாய் கூடும். திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் வீட்டில் உள்ளவர்கள் தேவைகளையும் அவற்றை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். நிலம், வீடு, வாகனம், ஆடை, ஆபரணங்கள் எதை வாங்க திட்டமிட்டிருந்தாலும் அது சிறப்பாக முடியும். செலவினங்கள் இயல்பானதாகவே இருக்கும் என்பதால் பழைய கடன்களை அடைப்பதிலும் சேமிப்பதிலும் ஆர்வம் காட்டுவீர்கள். கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமானதாகவும் இணக்கமானதாகவும் புரிதல்களுடன் காணப்படும். திட்டமிடுவதில் இருவரும் இணைந்தே செயல்படுவீர்கள். குழந்தைகள் மகிழ்ச்சி தருவார்கள். வீட்டில் உள்ளவர்களின் முழு ஒத்துழைப்பையும் மதிப்பையும் பெறுவீர்கள். உடல்நிலையை பொறுத்தவரை கடந்த மாதத்தை விட இந்த மாதம் முன்னேற்றம் காணும். காலநிலை மாற்றங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். துணையின் உடல்நிலையில் மட்டும் அதிக அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும். மாணவர்கள் தங்கள் மதிப்பெண்களுக்கு தகுந்தவாறு கல்வியில் அடுத்த நிலைக்கு செல்வார்கள். பெரும்பாலும் விரும்பிய பாடங்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்ச்சி அடைவார்கள். உங்கள் கல்வி அடுத்த ஒரு ஆண்டுக்கு மிகச்சிறப்பாகவே நடைபெறும். வேலை செய்பவர்கள் தங்கள் திறமையை நிரூபிக்கும் காலமாகவே அமையும். சிறிய சிறிய இடையூறுகள் சிரமங்கள் இருந்தாலும் அதை களைந்து உங்கள் செயல்பாடுகள் செயல் மேன்மையால் நல்ல பெயர் எடுப்பீர்கள். பணப்பலன்கள் உத்தியோக உயர்வு போன்றவை கிடைக்கப் பெறுவீர்கள். சக ஊழியர்களிடம் மட்டுமல்லாது நிர்வாகத்திடமும் நல்ல பெயர் எடுப்பீர்கள். தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற காரியங்களில் ஈடுபட்டிருப்பவர்கள் தங்கள் புத்திசாலித்தனத்தாலும் உழைப்பாலும் புதிய ஒப்பந்தங்களையும் புதிய பொருட்களை உற்பத்தி செய்வதிலும் கவனம் செலுத்துவீர்கள். போட்டியாளர்களை திணறடிப்பீர்கள். லாபம் அதிகரிக்கும். புதிய முதலீடுகள், விரிவாக்கம் போன்றவற்றை செய்ய உகந்த காலமாக இது அமையும். புதிய ஒப்பந்ததாரர்களை பெற்று லாபமடைவீர்கள். கலைஞர்கள் புதிய ஒப்பந்தங்களையும் அதிக வருவாயையும் பெற்று மகிழ்வீர்கள். உங்கள் செல்வாக்கு மக்கள் மத்தியில் அதிகரிக்கும். அரசியல்வாதிகளின் வருவாய் இரட்டிப்பாகும். புதிய பதவிகளை பெற்று மகிழ்வீர்கள். இனி நட்சத்திர பலன்களை பார்க்கலாம். புனர்பூசம் 4ஆம் மாதம் எந்த ஒரு காரியமும் வெற்றியடைவதுடன் லாபகரமானதாகவும் அமையும். பணவரத்து அதிகரிக்கும். செயல்திறன் மேலோங்கும். இருபடியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். வசூலாக வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். இது ஒரு அதிர்ஷ்டமான மாதமாகும். பூசம் சுய சிந்தனையுடன் செயல்படும் ஆற்றல் மிக்கவர்கள் நீங்கள். பணவரத்து போதுமானதாக இருக்கும். காரியங்கள் சில தாமதத்துடன் ஆனாலும் வெற்றிகரமாக
செய்து முடிப்பீர்கள். கொடுத்த வாக்கை காப்பாற்ற சற்று அதிக சிரத்தை தேவைப்படும். உத்தியோகஸ்தர்கள், தொழில் செய்பவர்கள் சற்று அதிக கவனம் செலுத்துவது நல்லது. ஆயில்யம், மற்றவர்களின் உதவிகள் மகிழ்ச்சி தரும். புதிய திட்டங்கள், யோசனைகளை செயல்படுத்த வெற்றி பெற முயற்சிப்பீர்கள். இதுவரை இருந்து வந்த குழப்பமான நிலை மாறி வெற்றி பெறுவீர்கள். பணவரத்து அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இந்த மாதம் அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் 2, 3, 4 நாட்கள். சந்திராஷ்டமம் மே 15, ஜூன் 8, 9, 10. இந்த மாதம் சந்திராஷ்டம நாட்களில் கவனமாக இருப்பது நல்லது. அருகில் இருக்கும் குரு பகவான் சந்நிதிக்கு சென்று அவரை வணங்கி வாருங்கள். சிவபார்வதியை வணங்கி அவர்களுடைய நல்லாசியை பெற்று மென்மேலும் வாழ்க்கையில் முன்னேறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.